இதுதான் இந்த அகலம்தான் நான் அங்கே இது வரைக்கும் கொத்திட்டு வந்துக்கிறேன். யோ மிஸ்டர் வருண், மிஸ்டர் வருண் மக்களே, ஃபுல்லாக அந்த ஈயெல்லாம் போய் உட்காந்துங்க, கருப்பு கருப்பா டாட் டாட் டாட்டா. ஐயோ இது நான் நினச்சதை விட கஷ்டமாக இருக்குது. வருணே ஐயா, வருணே மக்களே, இன்னைக்கு காரை கழுவ போகிற மக்களே. இந்த ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிற ஒரு மெயின் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதுதான், ஆம்வேவோட கார் வாஷ். இதுதான் வந்து பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பேர்ட் ட்ராப்பிங்ஸு, அப்புறம் வந்து ரொம்ப கொஞ்சம் இந்த நார்மல் ஷாம்புவெல்லாம் முதல்ல போட்டு கழுவிட்டு இருந்தாங்க கிளினிக் ப்ளஸ் மாதிரி. அதுக்கெல்லாம் கரையாததால் இதில் கரைஞ்சி போகும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ப்ராடக்ட், அதை சொல்ல வரேன். எப்போவுமே மக்களை மேலேருந்து கழுவிட்டோம்னா தான் குப்பையெல்லாம் கீழே வரும். சைடில் ஸ்டார்ட் பண்ணோம்னா சரிப்பட்டு வராது. பயங்கரமான குப்பை இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒயிட் கலரே பீச் கலர் மாதிரி ஆகிடுது காரு. நான் கிணத்தண்ணியே தானுங்க விட்டு கழுவுறேன் எப்போவுமே. சர்வீஸ் ஸ்டேஷன்லாம் போனால் 500 ரூபா. நம்மளே வந்தோம்னா ஒரு உடல் உழைப்பான மாதிரி மச்சு 500 ரூபா மிச்சமான மாதிரி மச்சு. ஒரு பக்கெட்டுக்கு ஒரு மூடி ஊற்றினா சரிங்க, வேணா 2 மூடி ஊற்றலாம் அதிகபட்சம். அதுக்கு மேலே தேவைப்படாதுங்க கார் வாஷ். எப்படிங்க வண்டி தகத்தகன ஆயிடுச்சா? மணி 5:30 ஆச்சு. 3:39 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த வண்டி கழுவி முடிக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சுங்க கழுவி. ஃபுல்லாக அந்த ஈயெல்லாம் போய் உட்காந்துங்க, கருப்பு கருப்பாக டாட் டாட் டாட்டா. தேய்ச்சி எடுக்கிறக்குள்ளே நான் நெகத்தை வச்சு சுரண்ட வரமாட்டேங்குது. அப்புறம் வேறு வழி இல்லாமல் தேங்காய் மஞ்சி வச்சு சுரண்ட வேண்டியதாக போச்சுங்க டாப்பில் மட்டும். அதனால மைக்ரோ ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்குதுங்க மக்களே. வேறு வழி இல்லை, அதனால் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. நீ அடுத்த நாள்லேருந்து இத்தனை நாள் விடக்கூடாதுங்க. ஏன்னா ரொம்ப நாள் விட்டோம்னா அது அப்படியே செட் ஆகிருதுங்க. கல்லாட்டு இந்த கீரை ஓடுற கொஞ்சம் இடம் வச்சுருக்குன்னு பார்த்தீங்களா, அது போய் கொத்தி விடலாம். மக்களே பாருங்கள் எப்படி நல்லா ஸ்ப்ரிங்க்லர் ஓட்ட இடம் மட்டும் பார்த்தீங்களா எப்படி முளைச்சிருக்குதுன்னு. இந்த இடத்த வந்து இன்றைக்கி கொத்த போகிறேன். ஃபஸ்ட் டைம் கொத்துற வாழ்க்கையில். இதுக்கு முன்னாடி கொத்துனதே கிடையாது. அண்ட் எஸ், நானும் ஒரு விவசாயி மகன் தான், படித்த விவசாயி மகன். ஸோ கொத்துவோமா, கொத்தி விட்டுங்க. எப்படி இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஒரு ஓரத்துலேருந்து கொத்திட்டு போகலான்னு நினைக்கிறேன் மக்களே. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு எப்படி கொத்தணும்னு கூட தெரியாது, ஆனால் கொத்துறேன். மக்களே ஆமாம், இது நான் நினச்சதை விட கஷ்டமாக இருக்குது. இந்த அம்மே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவுட்டர் எட்ஜில் லைட்டாக இந்த ஸ்ப்ரிங்கில் தண்ணி பட்ட இடமெல்லாம் வந்து பொது பொதுன்னு ஈஸியாக கொத்து உள்ளே போகுது. கொஞ்சம் உள்ளுக்கிற இடம் என்ன தண்ணி விட்டு 10 நாள் விட்டுருக்கிற தண்ணி விட்டுட்டு அப்படியே இறங்கி செட் ஆகிடுது. மம்முட்டி போட்டால் 2 மேலே இறங்க மாட்டேங்குது. நான் வேறு இன்னும் மத்தியானம் சாப்பிடலிங்க, மணி 5:30 ஆச்சு. இது இப்போதைக்கு வேலைக்கு ஆகாதுங்க. நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு செஞ்சது சரியாக இருக்குது. இப்போ நான் ஓவர் டயர்டாக இருக்கிறேன். சபரிமலை போயிட்டு வந்தீங்க, எல்லாம் ஒரு பாடம் இருக்குது நம்மளுக்கு. டயர்டாக செஞ்சோம்னு வைங்க மாட்டிக்குவோம். நான் ஒன்றும் சாப்பிடல, தேவையே இல்லை. சாப்பிட்டு போட்டு வந்து இது பண்ணலாம். நான் வேணால் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பாருங்க இவ்வளோ இதாக கொத்திக்கிறேன். அங்கேருந்து இப்படி வந்திருக்கிறேன் வாலாட்ட. இப்போ இந்த கடைசியில் கொத்தி காட்டுறேன் பாருங்கள் எப்படி போகுது உள்ள. பார்த்தீங்களா இங்கே எப்படி போகுது, பொல் போகுதா. இதே இங்கே கொத்துறேன் பாருங்கள். இந்த மம்முட்டி குதிக்குது இவ்வளோதான். அது ஓங்கி போடுறேன். ஸோ வந்துட்டு இதுக்காக வேலைக்கு ஆகாதுங்க. போய் சாப்பிட்டு ரெஸ்ட்டை போடுறேன். இன்னொரு விலாகில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த விலாகையே தான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். மக்களே இங்கே பார்த்தீங்களா எப்படி தலைன்னு இருக்குது பார்த்தீங்களா கொத்துமல்லி. இது நான் போட்டது தானுங்க. ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேனுங்க. பழைய விலாக் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு நாள் இந்த க்ளவுட் ஏஐ பற்றி பேசிவிட்டு அப்படியே இதை விதைச்சிட்டுங்க. நல்லா வந்திருக்குதுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, வெயில் பட்டடம் மட்டும் கொஞ்சம் விளைச்சல் கம்மியாக இருக்குதுங்க. அதாவது இந்த கிழக்கோட்டில் பார்த்திங்கன்னா விளைச்சல் கம்மியாக இருக்குது. அந்த மேகோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி செடியும் வந்துருக்குது. அந்த இடத்துல விளைச்சல் நல்லா இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சுங்க. அறுவடை ஆகிற டைம் தான் அது. ஸோ வீட்டுக்கு தேவையானது அப்பப்போ இதுலேருந்தே எடுத்து சாப்பிடும்போதுங்க நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலிங் இருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி சின்ன லெவலாக இருந்தாலும், கையளவு இடமா இருந்தாலும், பெரிய இடமா இருந்தாலும் இந்த மாதிரி நம்மளே நம்மளோட உணவு விளைவிச்சு சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு அந்த நிம்மதி கிடைக்கும் மக்களே. 2 days later. நான் பாரு இத்தனை நேரம் பேசி ரெக்கார்ட் பண்ணி நம்ம தான் பேசிகிட்டு இருந்துருக்கிறேன். ஷோ கர்த்தரே
மக்களே எங்கே விட்டேன்னு தெரியலையே. சரி போன வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். பார்க்கலீன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். என்னென்னா இந்த ஏரியாவில் வந்து ஸ்ப்ரிங்க்லர் செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆச்சுங்க. தண்ணி வந்து ரெகுலராக விட்டுட்ருக்கேன். ஸோ தண்ணி இது ஸ்ப்ரிங்க்லர் படுற இடம் மட்டும் கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே அழகாக முளைச்சி வந்துருச்சுங்களா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு கொத்தி விட்டுட்டுங்க. கீரை விதை போட்டுவிட்டு ஸ்ப்ரிங்க்லர் விட்டால் நம்மளோட டாஸ்க் ஓவருங்க. அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஏற்கனவே இந்த இடத்துல கொத்தருக்கு வந்து ரொம்ப கடுசாக இருந்ததுங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுக்கிறேன் 2 நாளாக. ஸோ ஹோப்ஃபுல்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னா கொத்துற பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ரொம்ப ஸ்பீடாக போனோம்னாலும் கொத்த முடியாது, ரொம்ப மெதுவாக போனோம்னா லேட் ஆகும். செருப்பு கழட்டி விட்டு உள்ளே போகலாங்க மக்களே. செருப்பு போட்டு போனோம்னா கொஞ்சம் அவமரி அதை பண்ணுற மாதிரி இருக்குது. காடு நல்லா ஜில்லுன்னு இருக்குதுங்க கீழே. சரி இந்த கடைசியிலேருந்து கொத்திட்டு வரலாங்க. அப்போ தான் இப்படி கொத்திட்டே போயிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா பின்னாடி இப்படி கொத்தி 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 பின்னாடி வர மாதிரி இருக்குது. எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், யாரும் எனக்கு சொல்லித்தரல. ஐ ஹோப் இட் ஒர்க்ஸ். இப்படி போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. கரெக்டாக என் கை வந்து இப்படி எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் தான் கொத்தேன். இதுக்கே டயர்டாகுது இப்போவே. கரெக்டாக இந்த ஸ்டேஜ்லேயே எல்லாத்தையும் கொத்தணும்னா தானுங்க விதை வர்றக்குள்ளே எல்லாத்தையும் கொத்த முடியும். இன்னும் 4 நாள் விட்டோம்னா சின்ன வீட்ஸ் எல்லாம் வந்து விதையோட ஆரம்பிச்சிடும். முழுசாக கொத்த முடியுமான்னு தெரியலிங்க இன்றைக்கே. இதுக்கெல்லாம் வந்து ஒரு பவர் வீடு இருந்ததுன்னு வைங்க, 5 நிமிஷத்து வேலை. இப்போ தாண்டா புரியுது பவர் வீடு இந்த மினி வீடெல்லாம் எதுக்கு வாங்குறாங்கன்னு. ஜாலியாக வேலையை முடிக்கலாம். இது வந்து சரியான பாடு பிடிச்ச வேலைங்க மக்களே. நல்லா வளர்ந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதை வேர் ஊடுருவி இருக்கிறதுக்கு மம்முட்டியே போக மாட்டேங்குது. இதனால பிளான்டிங் ட்ரீஸ் வுட் ப்ரிவென்ட்ஸ் ஆயில் எரோஷன்னு 1ஆம் வகுப்பில் படித்தது இன்னைக்கு தான் தெரியுது. சக்ஸஸ்ஃபுல்லாக அதுலேருந்து இது வரைக்கும் கொத்தியாச்சு மக்களே. எனக்கு தெரிஞ்சு இது எதுலேருந்து எது வரைக்கும் கொத்துறமோ அதுக்கெல்லாம் எண்ணி பார்த்தா தான் வந்து எத்தனை வாட்டி தூக்கி கொத்துறோம்னு தெரியுங்க. கரெக்டாக இப்போ கொத்திட்டு வந்து காட்டுற பாருங்க. பார்த்தீங்களா, இதுதான் இந்த அகலம்தான் நான் அங்கே இது வரைக்கும் கொத்திட்டு வந்துக்கிறேன். ஸோ கால் நின்னா பாருங்கள், கரெக்டாக கை இவ்வளோ தூரம் இவ்வளோ தான் போகுது. கரெக்டாக மினி வீடர் இந்த ஷார்ப் பேர்டுன்னு நினைக்கிறேங்க அந்த பிராண்டு. அதில் இருக்க மினி வீடர் கூட கரெக்டாக இந்த அளவுக்கு தான் வந்து அடிக்கும். எனக்கு தெரிஞ்சு மினி வீடர் வாங்குறது வந்து ஒரு வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். கீப்பிங் இன் மைண்ட் தட் லாங் டேர்ம் ஃபார்மிங் வந்து நான் தொடர்ந்து பண்ணுவேன்னு. ஏங்க இப்படி வந்து இப்படி போனேன் 2 வாட்டி தான். ஆமாம், கால் இத்தனை முள்ளு. ஐயோ முள்ளு மக்களே, நெரிஞ்சி முள் வேறு இருக்குது. கண்ணாடி பாட்டிலெலாம் கிடக்குதுங்க. அதான் மக்களே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து இப்படி வந்து இப்படி போனேன். உங்களுக்கு பார்த்தா எல்லாம் பச்சையாகவே தான்டா இருக்குது. என்னடா கொத்தினிங்கிற மாதிரி இருக்குது. பட் என்னன்னா கீழே இருக்கிற மண்ணை மேலே எடுத்து வேரோட பிடிங்கி போட்டுக்கிறேன். ஒரு நாள் கழித்து பார்க்கும்போது அதெல்லாம் பச்சையெல்லாம் காணாமல் போய் அடிக்கிற வெயிலுக்கு. கரெக்டாக இந்த பவர் வீட்டுற போது பார்த்தீங்களா, இந்த இப்படி பிடிச்சி தள்ளிட்டு போகிறாங்க பாருங்க, அந்த மிஷின் அகலந்த கொத்தருக்கு. அதாவது ஒரு வாட்டி லெஃப்ட் டு ரைட் வந்தோன்னா 7 கொத்து, மறுபடியும் இன்னும் ஒரு 4 இன்ச்சு சேர்ந்து மறுபடியும் ஒரு 7 கொத்து. இந்த மாதிரி ஒரு 20 அடினா 4 இன்ச்சுனா ஒரு அடிக்கு 20 அடினா 50 × 7 350 வாட்டிங்கோ, 350 டைம்ஸ். அங்கே அதாவது இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் 350 வாட்டி கொத்தணும். எவ்வளோ கடினமான வேலை இல்லைங்க விவசாயம் பண்ணுறது. தென்னுங்க இப்போ நான் பண்ணது வந்து ஒரு ஒர்த்லெஸ் ஜாப். விதை கிடையாது, ஒரு அவுட்புட் கிடையாது, ப்ரிப்ரேஷன் தான் பண்ணுறேன். அதுக்கே 350 வாட்டி. நினச்சி பாருங்கள், விவசாயிகள்லாம் மாத கணக்காக அதில் ராப்பகலாக வெயில் மழை எல்லாத்தையும் அடித்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு மார்க்கெட் கொண்டு வரும்போது ரீசெண்டாக இந்த நெல் மூட்டையெல்லாம் முளைச்சி போகுதுனால சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பதறுது நினச்சாலே. எனக்கு இதுக்கே முடியலைங்க, கையெல்லாம் காப்பு கச்சிட மாட்டேங்குது. இதுலேருந்து இவ்வளோ தான் கொத்திக்கிறேன். அப்படியே அப்பா சரி வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நீ கொத்துவா, முடியாத மறுபடியும் நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். அதுக்குள்ளே இருட்டுமாயிடுதுங்க. என்ன 1 2 3 4 வாட்டி, 4 × 350 அவ்வளோ 1200, ஒரு 160, 1360 வாட்டி கொத்தியிருக்கேன். 1360 வாட்டி. எனக்கு இதுக்கே இந்த இடமெல்லாம் அப்படியே இதாகிடுது. பல்ல கடிச்சிட்டு வெட்டினுங்களா, பல்லெல்லாம் ஒரு மாதிரி வைப்ரேஷன் மோடில் இருக்குது, ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்குது மரன்ட்டு. அதனால் இன்றைய கோட்டா ஓவர்.
நாளைக்கு வந்துங்க மிச்சம் இருக்கிறது கண்டினியூ பண்ணுவோம். தண்ணி தாவர அடிக்க தொண்டையில எரியுதுங்க. சளிங்களா நேற்று மாத்திரையை போட்டு தூங்கிட்டேன் நைட்லாம். ஸோ அந்த டயர்ட்னஸ் இருக்குது. இது கம்முன்னு டிராக்டரிவே கொண்டாந்து 2 நிமிஷங்க இப்படி ஒரு ரோட்டு அப்படி ஒரு ரோட்டு ஓட்டுனா வேலை முடிஞ்சுது. டிராக்டர் இருந்தால் கடைசிக்கு மினி வீட்டராக இருக்கணுங்க. இதெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க்கு நம்மளுக்கு. நாளைக்கு வரேன் மக்களே. இன்றைக்கி வந்து அடுத்த நாளுங்க. நேற்று ஈவினிங் கடைசியாக வந்து பாதி கொத்துனங்களா. இன்றைக்கி வந்து இந்த நெக்ஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி வந்து மீதி கொத்தி விடலான்ட்டு வந்திருக்கிறேன். இவர் நேற்று கொத்தி விட்டதெல்லாம் எப்படி ஜாமுன்னு காஞ்சிடுதுன்னு அந்த கடைசியில் அதெல்லாம் ஃபுல்லாக கொத்தியிருந்தேன். அதெல்லாம் காஞ்சிடுது. ஸோ இந்த பிட் ரெண்டையும் வந்துட்டு இன்றைக்கி வந்து கொத்தி விட போகிறேனுங்க. கொத்தி விட்டோம்னா அப்புறம் தண்ணி ஒருக்கா விட்டுட்டுங்க இந்த கீரை விதைக்கிறதுக்குனே ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கிறேன். ஸோ அது வந்து ஊரில் இருந்ததுங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்துருக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டூல். இது வச்சு போட்டு விதை போட்டு கீறி விட்றது தான். சரிங்க மக்களே, டைம் லேப்ஸ் ஆன் பண்ண போகிறேன் வாங்க. The silence alive yet brimming with sound in the arms of ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிடுச்சுங்க. தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். தினமும் செய்யும்போது நம்ம உடம்பு வந்து அது பழக்கப்பட்டுருதுங்க. நேற்று 4 வாட்டி பண்ணுன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட நேற்று பண்ண அளவுக்கு இன்றைக்கி நான் கொத்திட்டேன். இன்னும் சாப்பிடல, பட் ஸ்டில் ஐ கேன் டூ இட். என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக ஒன்று செய்யும்போது நம்மளுக்கே பழகிடுதுங்க. ஸோ ஹாப்பியாக போட்டு நீங்களும் வந்துட்டு கீரை போட்டு எதாவது பண்ணணும் அப்படின்னா முதல் நாள் கஷ்டமாக இருக்கும், 2வது நாள் அதோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டேக் யூர் டைமுங்க. ஒரே நாளில் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ளே வந்து பண்ணணுங்கிறது அவசியம் இல்லைங்க. டேக் யூர் டைம், லெட் யுவர் பாடி ஹீல், லெட் யுவர் பாடி அகாமடேட் டு வாட் எவர் யூ ஆர் டூயிங் அண்ட் தென் கண்டினியூ பண்ணுங்கள். யூ வில் சக்சீட். ஓவர் நைட் சக்ஸஸ் இஸ் அ ப்ளஃப்ங்க. இந்த வயசில் செய்யலைன்னா எந்த வயசுலையும் செய்ய முடியும். சொல்லப்போனால் வயசானவங்களும் நினச்சாலும் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தான் நம்புகிறேன். இதுதான் வந்து 90s கிட்ஸோட ப்ரைம் டைம். ஸோ நம்ம மனசு வச்சா நம்மளால் முடியாது எதுவும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஸ்ப்ரிங்க்லர் ஓரமாக எடுத்து குத்தி வச்சுட்டுங்க, அப்புறம் எடுத்து மறுபடியும் குத்திக்கலாம். டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. செல்ஃப் சஸ்டெய்னிங்காக அவனோட ஃபுட்டை தயாரித்தா இந்த சொசைட்டி வந்து நம்மளைய முட்டாள் அப்படின்னு ஒரு பட்டம் குத்துதுங்க மக்களே. சமீபத்தில் வீட்லேயே அப்படித்தான் குத்துறாங்க. தும்பு விட்டுட்டு வாழை பிடிக்கிறனாமா, கணாக்காங்கிறனாமாங்க. நடக்கட்டும். தும்பு விட்டுட்டு வாழை பிடிக்கிறனால என்ன பயன்கிறது அந்த பயன் வரும்போது புரியும் இல்லைங்க எல்லாருக்கும். ஒரு ஸ்மால் வியூ சேஞ்சிங் மக்களே உங்களுக்கு. மக்களே இந்த ஏரியா ஃபுல்லாக முடிஞ்சுதுங்க. நியர்லி 60% ஓவர். இன்னொரு 30-40% இருக்குங்க. ஃபீல் ஸோ குட். மக்களே கிட்டத்தட்ட 70% முடிஞ்சதுங்க. நேற்று ஒரு 20% கொத்திருந்தேன், இன்றைக்கி ஒரு 50% பண்ணிட்டேன். இன்னொரு 30% இருக்குது. நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணலாங்க. முடியல, இடுப்பு வலிக்குது. நமக்கு ஒரு இடுப்பு வலி பிரச்சனை வேலை இருக்குங்களா, ரொம்ப முக்கியம். அனத்தமாக எடுத்துனா அப்புறம் எந்த போஸ்ட் வளர்க்கணும்னு ஆயிரும். அதனால் நாளைக்கு மறுபடியும் வந்து இன்னொரு நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். மக்களே இதுக்கு மறுபடியும் 2 நாள் கழிச்சுங்க. இன்றைக்கி வந்து என்ன விஷயம்னா, மைக் இல்லாமல் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு எவ்வளோ நல்லா பிக்கப் ஆகுதுன்னு தெரில எனக்கு. ஏன் வந்து மைக் இல்லாமல் பேசுகிறேன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மழை வரப்போகுது பாருங்க. அதனால மைக் வந்து கழட்டி வச்சிட்டேன். மைக் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது இல்லைங்களா. என் ஃபோனுக்கு பார்த்தீங்களா இது கழண்டு போச்சு. ஃபோனுக்கு ஏதாவது ஒன்றா ஃபோன் தாங்கிக்கும் மழைனா, பட் மைக்கு தாங்காது இல்லையா. அதனால் மைக் கழட்டி வச்சுட்டேன். போய்ங்க மிச்சமக்களை கொத்தி விட்டு போட்டு முடிஞ்சால் ஒரு ஸ்விம்மிங் போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். தொட்டியில் கிட்டத்தட்ட தொட்டி நம்பிடுது, பார்ப்போம். மக்களே எப்படி இடி தக்க 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 தக்கன்னு வடக்கே இறங்கிடுதுங்க. இங்கேயோ அப்படியே நல்ல கருவமுன்னு இருந்தது, இங்கே வடக்கே இறங்கிடுது காட்டுக்கு மேலே. அந்த பணப்பட்டி ஏரியாவில் அந்த மாதிரி. இங்கே ஒன்றும் வந்து சேருமான்னு தெரியல. அதுதான் சந்தோஷம். தண்ணி விடுற வேலை மிச்சம் இல்லைன்னா தண்ணி விடுவோன்னு வைங்களேன். அதனால தான் இந்த மழை வர்றதுனால தான் ட்ரைபாடுமே ஃபோன் செட்டப் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்கு வ்ளாக்கு. இதை எடுத்துகிட்டு வரலிங்க மைக்கை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இந்த ஏரியாவை மட்டும் இன்னும் கொத்த வேண்டியது இருக்குது. கொத்தி விட்டோம்னா கிட்டத்தட்ட அந்த பெல்ட் மொத்தமாக
எல்லாம் கொத்தி முடிச்சாச்சு. எல்லாத்தையும் போட்டுங்க கூடி சீக்கிரம் கீரை போட்டு 10 நாள் இல்லை, ஒரு 20-25 நாளில் வந்து கீரை வந்து அறுவடை எடுத்துடலாமுங்க. எல்லா விஷயமே கஷ்டதாங்க மக்களே. வாழ்க்கையில் எதுவுமே ஈஸி கிடையாது. நிலம் இருந்தால் இன்றைக்கி விதை போட்டு நாளைக்கு எடுத்து சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் சும்மா கதை. ஓவர் நைட் சக்ஸஸ் இஸ் அ ப்ளஃப் ஆஸ் ஆல்வேஸ் ஐ சே. பட் நம்ம சோஷியல் மீடியா ஜென்ரேஷன் வந்து அதை வந்து வெவ்வேறு விஷயங்கள் மூலிமா வந்து அதை வந்து நம்ப வச்சிட்றாங்க. ஸோ வந்து எல்லோரும் வந்து புரிஞ்சுக்குங்க. நான் கிட்டத்தட்ட இதை வந்து 4 நாளாக கொத்திட்டு இன்றைக்கி 4வது நாளுங்க குத்துறதே. இதுக்கப்புறம் விதைச்சி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி அப்புறம் பிடிங்கி அப்போ சாப்பிட்ணும். எவ்வளோ வேலைன்னு வருங்க. தற்சார்புங்கிறது ஈஸி இல்லைங்க மக்களே. மக்களே திடீர்னு காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. கண்ணெல்லாம் பண்ண மாதிரி போடுது. ஒரு இதுதாங்க கொத்திக்கிறேன். 15 நிமிஷம் இருந்ததுன்னா மொத்தமாக எல்லாத்தையும் கொத்திடுவேன். அதுக்குள்ளே பயங்கரமான மின்னலாக இருக்குது, இடியாக இருக்குது. அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மழை வரும்போது. ஹலோ மிஸ்டர் வருண், இன்னைக்காவது பெய்யுங்க மிஸ்டர் வருண். எப்பவுமே இதோ வந்துவிட்டே அப்படின்னு வந்துட்டு அப்படியே போயிடுவார். பெய்வார் நம்புகிறேன். நீங்கள் விலாகில் வரீங்க வருண், மிஸ்டர் வருண் விலாகில் இருக்கீங்க என்னோடய சேனலில் யூடியூப்பில். அப்படியாவது மழை வெயிட் பண்ணி பார்ப்போம். பாருங்க மேகம், அப்பா கொஞ்சம் இருக்குதுங்க. அங்கே பாருங்க மயிலுகள்லாம் ஓடிட்டு இருக்குது. மயிலுகள்லாம் எங்கே போய் தஞ்சமடையன்னு தெரியாமல்லாம் இடத்த தேடி ஓடிட்டு இருக்குதுங்க. பச்சைக்கிளியெல்லாம் பறக்குது. வாட் அ மேஜிக்கல் மொமெண்ட். வாவ், அடிச்சு புழக்க போகுது. நான் என்னோட கீரை காட்டுக்குள்ள நிற்கிறேன். இந்த கீரை பார்த்து மைக் யூஸ் பண்ண முடியலைங்க. மைக் வாட்டர் ப்ரூஃபாக இல்லாதனால யூஸ் பண்ணுறது பயமாக இருக்குது. பட் ஸ்டில் எவ்ரிதிங் கேப்சர்டுன்னு நினைக்கிறேன். ஆப்பிள் காரா தலைவாரி இதாத மழை வந்துடுது. துளி வருதுங்கோ. செப்பலை போட்டு போய் கமர்ஷியல் ரூம் ஒதுக்கிடலாம். அப்படின்னா மாட்டிக்கோங்க. அலசி போடும் கைப்பட தூக்கிட்டு போகலாம். இடிக்கிறத பார்த்தாலே பயமாக இருக்குதுங்களா? போட்டு பிறந்துருவாரோ மிஸ்டர் வருண். மிஸ்டர் வருண் கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட்டாருன்னா மழை வேஞ்சிக்கிட்டு நல்லது தானுங்க மிஸ்டர் வருண். இந்த காட்டில் ஒதுங்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல இடம் இது ஒன்று தான். உள்ளே ஏதாவது வேறு யாராவது இருந்தாங்களும் தெரியாது. மிஸ்டர் நாகராஜ் இருப்பார் உள்ள. இல்லை கேர்ஃபுல்லாக தான் இருந்துக்கணுங்க. கேமராவை ட்ரைபாடில் வைக்கிறதுக்கே பயமாக இருக்குதுங்க. காற்று அப்படி அடிக்குது. இந்த ஏதோ ஒரு ஒதுக்கில் மட்டும் எதுவும் இல்லாமல் இருக்குது. ஒரு ஓரளவு மழை வேஞ்சிங்கன்னா மிஸ்டர் வருண், ஓரளவு மழை 10 நாள் ஐ எம் ஃப்ரீ. ஓரளவு மழை வேஞ்சினா 10 நாளைக்கு தோப்பு தண்ணி விட வேண்டியது இல்லைங்க. செம்மண் பூமி நம்மளுக்கு. பார்ப்போம். மழை நேற்று கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆலங்கட்டி மலையாட்டு பெஞ்சிருக்குது. ஆலங்கட்டி மலையெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. மிஸ்டர் வருண் ஆலங்கட்டி மழை வெயிங்க சிரிப்பாக இருக்குதுங்க எனக்கு. மிஸ்டர் வருண் கருணை காட்டுக்கிற ஆலங்கட்டி மலை ப்ளீஸ். மணாலி போகாமல் இங்கேயே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிடலான்னு பார்க்குறேங்க. ஆனால் தண்ணி இப்போவே தொட்டு பார்க்கறக்கே ஐஸ் கட்டி தான் இருக்குது. மிஸ்டர் வருண் கருணை காட்டுகள். மிஸ்டர் வருண் 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 மக்களே ரெக்கார்ட் ஆகுதுதான். ரெக்கார்ட் ஆகுது. மிஸ்டர் வருண் மேலே உள்ளீங்களா? இன்னும் ஆலங்கட்டி மழை வேணும்னு கேட்டேன். மேலே பொட்டு பொட்டு சத்தம் கேட்டுது. இருக்கிற எல்லா நேரத்தையும் எங்கள் ஊருக்கு பேய்ங்க. எங்கள் தோட்டத்துக்கு வேணும், தனி வேணும். மிஸ்டர் வருண், மிஸ்டர் வருண் அடிச்சு ஓட்டுங்க வருண். நேரமாக அடிச்சு ஓட்டுங்க மிஸ்டர் வருண். அடிக்கிற அடியில் தார் தப்பட்டையெல்லாம் கிளீந்து தொங்க வேண்டாமா மிஸ்டர் வருண். அதான் மழை ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க. நான் வேறு வண்டியில் வந்துருக்கிறேன். வண்டியில் வந்து எப்படி தோட்டத்துக்கு போகிறதுன்னு மிஸ்டர் வருண் நீங்களாம் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் போய்க்கிறேன். சேத்துக்குள்ளே தவுந்து கிராக் கட்டி வேணாலும் எடுத்துகிட்டு போயிடுறது ஆக்டிவாக. நீங்கள் பேரளவும் தெரிஞ்சிருக்கு மிஸ்டர் வருண். நான் வேறு விளாக் எடுக்கிறேன் மிஸ்டர் வருண். மிஸ்டர் வருண் கேட்குறீங்களா? ஐஸ் கட்டி கொடுங்க மிஸ்டர் வருண். ஏன் மானம் போயிடும் மிஸ்டர் வருண். வீடியோவே டெலிட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது. மக்களே பெரிய மழையோ வருது. வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது மைப்போங்க மக்களே. அதனால் மழையோட மழையாக போய் வண்டி எடுத்துகிட்டு போயிடணும். இல்லைன்னா வண்டி சிக்கி வீட்டுக்கு போகிறது நல்லது. சரி வாங்க போவோம். யோ
மிஸ்டர் வருண், மிஸ்டர் வருண். மக்களே இங்கே பாருங்க, இது பார்த்தீங்களா? மிஸ்டர் வருண் ஐஸ் கட்டி வெளியே ஓர. மிஸ்டர் வருண் ஐஸ் கட்டி பட்டையிலே போட்டா இருக்கோ. ஐயோ வருணே, ஐயா வருணே, எங்கேயா இருந்தா நீ இத்தனை வருஷம்? நான் கேட்டோடையும் மழை பெய்யுது. இது தெரிஞ்சிருந்தா 4 காசை சம்பாரிச்சு நான் இந்நேரம் செட்டில் ஆகிருப்பேனே, ஒவ்வொரு ஊராக போய். ஐஸ் கட்டி வெளியே வாங்க, தொப்பு இந்த தடவை அடிச்சுது பாப்பா. எனக்குனே ஒரு ஐஸ் கட்டி கொடுத்துருக்கோம் மிஸ்டர் குரு. தேங்க்யூ. வண்டி எடுத்த மாதிரி போயிடலாம் தெரியுங்களா? நல்லா பெய்யுது மழை. ஸ்க்ரீனை வேறு தொட்டா ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுமான்னு தெரியலிங்க, அதனால் தொடல. வீடியோ நின்று வச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, ஃபோன் நடந்துடுது. ஆனால் இப்போ வரைக்கும் பெருசாக ஒரு ஐஸ் கட்டி இல்லை. நீங்கள் ஒன்று இப்போ நாங்கள் வருண் கேட்டதுனால மிஸ்டர் வருண் வந்து எனக்கு மட்டும் கொடுத்துட்டார். போடுங்கா, நல்ல மழை பெய்யுது, சேராகி போகுமே, எப்படி போகிறோம் தெரியலையே. என்னாலும் சரி போயிடலாம் வாங்க. மிஸ்டர் வருண் ஐஸ் கட்டி வச்சு மண்டை பிறந்துடாதீங்க மிஸ்டர் வருண். அவ்வளோதான். அப்புறம் நான் எடுத்து ஓடிடும். அதே வலிக்குது, வலிக்கு பொறுமையத்தான் போகணுங்க. இப்போவே வலிக்குது. வருண் கருணை காட்டுங்கள் மிஸ்டர் வருண்.